அனைவருக்கும் வணக்கம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித திரு இருதய அன்பின் சுடரின் வரலாறு பற்றி நாம் இன்று அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்னையினை பற்றி தெரியாத அனைவரும் இன்று நாம் அன்னை எதை நமக்கு கூற வருகின்றாள், திரு இருதய அன்பின் சுடர் நமக்கு உணர்த்தும் கருத்து என்ன, புனித அன்னை மரியாள் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விசுவாசம் என்ன, பாவத்திலிருந்து நம்மை அன்னை மரியாள் விடுவிக்க அவள் செய்யக்கூடிய ஜெப தப முயற்சிகள் என்ன போன்ற அனைத்தை பற்றியும் புனித திரு இருதய அன்பின் சுடரின் வரலாற்றை பற்றியும் நாம் இன்று இக்காணொளியில் காண்போம். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். கவனமுடன் செவிமடுப்போம். புனித திரு இருதய அன்பின் சுடர் முதல் முறையாக எலிசபெத் கிண்டமில் என்கிற ஹங்கேரி நாட்டு பெண்மணிக்குத்தான் காட்சி கொடுக்கிறார். அது ஒரு 1961 ஆண்டு. அது அன்னை மரியாள் காட்சி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய கொடை. ஏன் நம்ம கொடைன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, விசுவாசத்தில் திளைத்த அன்னை மரியாளை கண்மூடித்தனமாக நம்புகிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவில் ஒன்றித்திருக்கிற ஒரு பெண்மணிக்கோ, ஒரு ஆணுக்கோ, ஒரு மகனுக்கோ, குழந்தைகளுக்கோ தான், மாசற்ற குழந்தைகளுக்கும் தான் புனித அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறாள். அவள் வெளிப்படுத்தக்கூடிய கருத்து என்னவென்றால், எப்பொழுதும் நாம் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். அதை மட்டும்தான் அன்னை மரியாள் வெளிப்படுத்துகிறாள். அவள் காட்சி கொடுத்த நாளானது வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய துயர் நிறை மண்மைகளை நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு நாள். துக்க நாளாக நாம் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை நாம் அனுசரித்து வருகிறோம். நமது தவக்கால ஆண்டுகளிலும் சரி, வார நாட்களிலும் சரி, நாம் துயர் நிறை மறையுண்மைகளைத்தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதுபோல அது ஒரு வெள்ளிக்கிழமை. அது வியாகுல அன்னையின் திருநாளாக வேறு இருந்தது. புனித அன்னை மரியாள் அப்பெண்மணிக்கு காட்சியளித்து என்ன கூறினாள் தெரியுமா? இந்த நாட்டில் இப்பொழுது பாவம் பெருகிவிட்டது. ஆன்மாக்களை காப்பாற்ற நாம் அனைவரும் அவருக்கு உதவ வேண்டும். நீங்கள் எல்லாருமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவருமே எனக்கு உதவ வேண்டும் என்று அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அது அவள் விடுத்த ஒரு அழைப்பு நம்ம எல்லாருக்கும், நம்மளுடைய இருதயத்தில் ஒரு அன்பு தீயை மூட்டி வளர்க்கக்கூடிய ஒரு சுடராக இருக்கணும்னு அன்னை மரியாள் வேண்டுகிறாங்க. அன்னை மரியாள் சொல்கிறாங்க, உங்கள் கரங்களில் நான் ஒரு தீப்பந்தத்தை வைக்கிறேன், அது என் மாசற்ற இதயத்தின் அன்பின் சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கரத்தில் வைக்கக்கூடிய இந்த தீ என்னவென்றால் ஜெபமாலை என்னும் தீ தான். அந்த தீ உலகமெங்கும் பற்றியேறிய செய்யணும். உத்தரிக்க நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்காகவும், பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும், இந்த உலகில் பாவம் பெருகிட்டே இருக்குது. ஜெபமாலை என்னும் ஒரு சுடர் பந்தத்தை, ஒரு தீப்பந்தத்தை நான் உங்கள் மனதிலும் உங்கள் கைகளிலும் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த தீப்பந்தத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு எல்லார் மனதிலும் பரப்புங்க அப்படின்னு சொல்லி அன்னை மரியாள் நமக்கு அந்த கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. காட்சி கொடுத்த பெண்மணிகிட்டையும் இதைத்தான் கூறுறாங்க. மேலும் அன்னை மரியாள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெபமாலை ஜெயிப்பது வெறுமனையாக வாய் மட்டும் சொல்லிட்டு நம்மளுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் வேறு எங்கோ வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அன்னை மரியாள் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் முழு நம்பிக்கை என் மீது வைத்தால் நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லி அழைக்கிறார்கள். உங்கள் கரங்களில் ஒரு புதிய கருவியை வைக்க விரும்புகிறேன், அதனை முழுமையாக புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என் அன்பு மகளே அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. நம்மளுடைய இதயத்தில் ஒரு சுடரை ஏற்றி விரும்புகிறாங்க. அதுதான் அன்பின் சுடர். அந்த அன்பின் சுடர் ஜெபமாலை மூலமாக எல்லாருக்கும் வெளிப்பட வேண்டும். முதல்ல இந்த அன்பின் சுடரை நம்ம இதயத்தில் எரிய வைக்கணும். இந்த அன்பின் சுடரானது பற்றி எரிய நம்ம ஒவ்வொரு இதயங்களிலும் ஜெபமாலை என்னும் கருவியின் மூலமாக நம்மளுடைய இதயங்களில் இந்த அன்பின் சுடரானது பற்றி எரிய வேண்டும். இந்த அன்பின் சுடர் நம்மளுடைய இதயத்தில் பற்றி எரிந்தால் மட்டும்தான் நம்ம மற்றவங்களுடைய இதயத்துக்கு அந்த அன்பின் சுடரை பற்ற வைக்க முடியும் என்று அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பிறகு அன்னை மரியாள் இதனை சொல்லிவிட்டு ரொம்பவும் மன வருத்தப்படுறாங்க.
அன்னை மரியாள் வந்து தேம்பி அழுகுறாங்க. அந்த பெண்மணி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நான் ரொம்ப வந்து கவலையில் இருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என் மக்கள் எல்லாம் இப்படி பாவத்தில் போய் விழுறாங்களே. நான் எவ்வளவு தான் அந்த மக்களுடைய பாவங்களை மன்னிக்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பேராயர் சொல்லார், போப்பாண்டவர் சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தில் திருப்பலி நம்ம நிறைவேற்றதால் மட்டுமே இந்த உலகம் இன்னும் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நம்மளுடைய போப்பாண்டவர் வந்து அவருடைய கருத்தில் வந்து தெரிவிச்சிருக்காரு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ திருப்பலிகளும் ஜெபங்களும் நிறைவேற்றுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த உலகத்தை நான் அழியாமல் பார்த்துக்கிறேன். ஆனால் அதுவும் இப்போ குறைஞ்சிட்டு வருதே. என் மக்கள் என்னை நினைக்கலையே, பாவத்தில் விழுறாங்களே, கொலை செய்கிறாங்க, மோகபாவத்துக்கு ஆளாகிறாங்க, பிறருடைய சொத்துக்களை எடுத்துக்கிறாங்க, எவ்வளவோ பாவம் செய்கிறாங்களே, நான் என்ன செய்கிறதுனே தெரியலையே, நான் மக்களை எப்படி நான் ஆண்டவருடைய வழிக்கு அந்த வான் வீட்டிற்கு நான் எப்படி கூட்டி செல்வேன் என்று மரியாள் மிகவும் தேம்பி தேம்பி அழுறாங்க அவங்கக்கிட்ட. அப்புறம் அன்னை மரியாள் வந்து சொல்கிறாங்க, நான் உங்கள் துயரத்தை போக்க முன் வந்தேன், ஆனால் நீங்கள் என்னை கண்டுகொள்ளலை. இனிமேலாவது விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். இந்த அன்பு சுடராகிய தீயையும் இந்த ஜெபத்தையும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இதன் மூலமாக நீ மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய் மக்களிடம் சொல்லு. ஒவ்வொருத்தரும் ஜெபம் சொல்லுங்கள், ஆண்டவரிடம் மன்றாடுங்க, நம்மளுடைய பாவங்களுக்காக மன்றாடுங்க. ஜெபமாலை செய்தால் மட்டுமே நம்மளால் நம்முடைய பாவ வாழ்விலிருந்து விடுபட முடியும் என்று மரியாள் வந்து அந்த பெண்மணிக்கு கூறிய கருத்தை அந்த பெண்மணி ஏற்றுக்கொண்டு அனைவரிடத்திலும் கூறுகிறாள். ஸோ அன்னை மரியா வந்து அவர் நம்மளுடைய துயரத்தை போக்க என்னால் இயன்ற அனைத்தையும் செய்தேன் என்று அந்த பெண்மணியிடம் கூறுகிறாங்க. நான் எவ்வளவோ என்னால் முடிஞ்ச மட்டும் எவ்வளவோ உதவிகளெல்லாம் உங்களுக்காக நான் செய்கிறேன், உங்களுடைய துயரங்களை போக்குறது செய்கிறேன். எனக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 53 மணி ஜெபமாலையாவது ஜெபிங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு 3 அருள் நிறைந்த மரியே, மனம் உவந்து மிகவும் உருக்கமாக 3 அருள் நிறைந்த மரியே சொன்னால் போதும், உங்கள் குடும்பத்தையும் உங்களை நான் நிறைவாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறாங்க. திரு இருதய அன்பின் சுடரின் ஜெபமாலையிலே அருள்மிக பெற்ற மரியானது மாதா வந்து நமக்கு அருள்நிதி, நம்ம எப்போவுமே நார்மலாக அருள்மிக பெற்ற மரியை வந்து சொல்லுவோம். ஆனால் இந்த திரு இருதய அன்பின் சுடர் மாதா கிட்ட நம்ம வேண்டும் வந்து அந்த அருள்மிக பெற்ற மரியில் வந்து ஒரு சின்ன அந்த ஜெபத்திலே ஒரு சின்ன மாறுபாடு இருக்கும். நம்ம வந்து வேண்டும்போது நாம் நார்மலாக அருள்மிக பெற்ற மரியை வாழவும் சொல்லிக்கலாம். இல்லை விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஜெபமாலையுமே சொல்லி ஜெபிக்கலாம். ஜெபமாலை சொல்லும்போது நம்மளுக்கு பல்வேறு எண்ணங்கள், இடையூறுகள், சிந்தனைகள் எல்லாம் வரும். அவற்றையெல்லாம் கடந்து என்னதான் என்ன ஒரு இடையூறு வந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் கடந்து மாதா சொல்கிறாங்க, நீங்கள் எதையாவது நினைத்து கொண்டு ஜெபம் சொன்னால் கூட அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கேன், ஆனால் நான் 53 மணி ஜெபமாலை சொல்கிறேன், 53 மணி சொல்லிவிட்டு ஆனால் நான் முழுமையாக ஒப்பு கொடுக்கல, ஏதோ ஒரு சிந்தனையில் நான் இருக்கேன், பரவாயில்ல, அதை கூட நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி மாதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சாத்தானுக்கு பிடிக்கல நம்ம ஒரே ஒரு அருள் இருந்த மாதிரியே சொல்கிறது கூட சாத்தானுக்கு பிடிக்கல. ஸோ நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் சொன்னால் கூட, நீங்கள் பராக்கூட சொன்னாலும் சரி, உங்கள் எண்ணங்களும் செயல்பாடுகளும் வேறு எங்கும் இருந்து ஏன்னா நீங்கள் ஜெபிச்சா கூட நான் அதை ஏற்றுக்கிறேன். என்னுடைய சகோதர சகோதரிகளே, உலகம் பாவத்திலே சென்று கொண்டிருக்கிறது, அவற்றிலிருந்து மீண்டும் பெற ஜெபமாலை ஜெபியுங்கள் என்று அன்னை மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஜெபமாலை. புதிதாக திரு இருதய அன்பின் சுடருக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபமாலை. அனைவரும் இணைந்து ஜெபிப்போமா? வாங்கள் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உமது அன்பின் சுடரின் அருளின் தாக்கத்தை மானிடம் முழுவதும் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் பரவச் செய்யும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றுமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திரு இருதய அன்பின் சுடர் புனித மரியாள் நமக்கு என்ன அழைப்பு விடுக்கிறார், அவர் எதற்காக காட்சி கொடுத்தார், இந்த உலகமானது பாவத்தின் பிடியிலேயே சென்று கொண்டிருக்கிறது, அதற்காக நான் உங்களுக்கு ஜெபமாலை என்னும் ஒரு
அன்புத்தீயை ஒரு அன்பு சுடரை உங்கள் கைகளிலே ஒப்புவிக்கிறேன். ஸோ ஜெபமாலை ஜெபிப்பதன் மூலமாக நான் உங்களுடைய பாவங்களையும் உங்களுக்கான ஒரு மன்னிப்பையும் வழங்குவேன் என்று புனித அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு கொடுத்துக்கிறார். மேலும் என் நாட்களில் ஜெபம் செய்யணும், எந்த நாட்களில் உபவாசம் இருக்கணும். உபவாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு சந்தி இருப்போம் இல்லையா, 40 நாட்கள் நம்ம ஒரு சந்தி இருப்போம். ஸோ மாதா சொல்லியிருக்காங்க எந்தெந்த நாட்களில் நம்ம உண்ணா நோன்பு இருந்து ஆண்டவர் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள ஆன்மாக்களையும் நமக்கும் மாதா என்னென்ன அருள் கொடைகள்லாம் வழங்குவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு உறுதி அளித்து கூறியிருக்காங்க. அவை அனைத்தையும் பற்றி நாம் அடுத்த காணொளியில் காண்போம். மேலும் மரியன்னை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பற்றியும் அறிந்து கொள்ள என்னையும் எனது சேனலையும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.